இருக்கான். அக்கா அதெல்லாம் இல்லக்கா, எல்லா எபிசோடும் நாங்க பயந்துட்டு இருக்கோம், ஐயோ எப்படியாவது ஜெயிக்கணும்னு. ஆனா இன்னைக்கு என் மாமியார் முகத்துல ஒரு மரண பீதியை பார்க்க முடியுது. அது என்னைக்கு உனக்கு பொண்ணு கொடுத்தாங்களோ அன்னையில இருந்தே அந்த மரண பீதியை நாங்க பாத்துட்டு இருக்கோம். இவன் சும்மாவே தோப்பான், இவன் கூட நான் வந்து தோத்தம்னா என்னாலதான் இவன் தோத்துட்டான்னு ஊர் உலகம் சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லா கேம்லயும் ஜெயிச்சவன் ரெஜிஸ்டர் ஆகிறத விட எல்லா கேம்லயும் தோத்தவன் நீ ரெஜிஸ்டர் ஆயிருக்க பாரு, அது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. மாமியார் வந்திருக்காங்க, வெற்றி வாகை சூடி அவங்க கையில நீ கொடுத்தே ஆகணும். எஸ். இப்ப யார் வந்து விளையாட போறா அப்படிங்கறத நம்ம நடுவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெற்றி ஆவேன் அப்படின்னு ஆசைப்படுறாப்ல. அதான் அப்ப ராதா அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் நாஞ்சில் விஜயன், மரியா அண்ட் அவங்க அம்மா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இவங்களுக்கு போட்டியா விளையாட போற அந்த ஃபேமிலி யாரு சார்? சோ ஒரு பக்கம் அதான் பெரிய இடத்துல பொண்ணு எடுத்தவர்னா, இன்னொரு பக்கம் பீச் ஓனர்னு சொல்லி பொண்ணு எடுத்தவர். ஓனர். ஏன்னா இந்த ப்ராடுக்கு காம்படிஷனா யாரை இறக்க முடியும்? சரி, ஓகே. இப்ப எல்லாருமே வந்து மாமியார் வந்திருக்காங்க, அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. சோ உங்களுக்கு இவங்க யாரு? எனக்கு வந்து மாமியார் மாமனார் இல்லையா, ஆமா. சோ அதனால அவருக்கு வந்து சித்தி. இவங்க சித்தி ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தான். மேரேஜுக்கு இவருக்கு நாங்கள் தான் அப்பா அம்மாவாக நின்னோம். அவருக்கு அப்பா அம்மா இல்லைங்க, என்னோட அண்ணா பொண்ணு தான். ஆனால் எனக்கு பெரிய பொண்ணு மாதிரி இவ. அந்த அளவுக்கு என்னையும் நான் பார்த்துக்கிறா, என் பொண்ணையும் பார்த்துக்கிறா, நல்லா சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், அவ்வளோதான். பானுமதி மேடம் ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த பீச்ல ஏதாவது எங்களுக்கு வந்து டீ கடை போடுறதுக்கு, சுண்டல் வைக்கிறது, கான்ட்ராக்ட் ஏதாவது அந்த என்னையவே அப்படிதாங்க ஏமாத்தினாரு. நாங்கள் வந்து உண்மைக்கே நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் உண்மைக்கே கோயம்புத்தூரில் பீச் இல்லை. நாங்கள் வந்து பீச் எல்லாம் இருக்குன்னு சொன்னதையும் ஓகே, இங்கே 5 சென்ட் வாங்கிக்கலாமே எங்களுக்கு, எனக்கு 2 கார் பார்க்கிங்லாம் விட்டோம். ரொம்ப நாளாவே எங்களுக்கு வந்து பீச் வந்து கவர்மெண்ட் இடம் தெரியாது. ஆனாலும் கொடுத்ததுக்கு நல்லா பண்ணி பாப்பா வச்சிருக்காரு, படிக்க வச்சாரு. ஃபினிஷிங் டச். இவரே இப்படி ஏமாத்திருக்காருன்னா அங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வந்தாரு. இவருக்கு பொண்ணு கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சு இல்லை அப்படின்னு சொல்லி நல்ல யோசனை. நான் இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் போனார், திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு வந்தாரு. அம்மா எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, அப்பா இருக்கிறாரு, அப்பா இல்லைன்றியே. அண்ணே, இவனாவது இல்லாத பீச்சா இருக்குன்னு இருக்கான், இவன் இருக்கிற உசுர இல்லன்னு இருக்கான். நான் கண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன், உங்களுக்கு கவலையே வேண்டாம், ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன். அப்போ நான் நினைச்சேன் சரி அப்படிதான் இருப்பாரு போல இருக்கு. சரி அப்ப கடைசியில ஒரு வாரம் இருக்குது, இல்லப்பா பொண்ணு இல்லன்ட்டேன். ஓடி வந்து காலை பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ உண்மையாவே காலில் விழுந்தா கல்யாணம் பண்ணிருக்கேன். ஆமா. சரி ஓகே போறோம்னா பத்திரிக்கை அடிச்சு எல்லாம் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டோம், எல்லாரும் வந்துட்டோம். கல்யாணம் நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். நைட்டு 12 மணிக்கு பேசுறாரு. நான் சொன்னேன் என்ன ஒரு மாதிரியா இருக்கு, மாதிரியா பொண்ணெல்லாம் வேணாம், நான் வேற ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி விட்டுட்டேன், வாணா கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்கம்மா பாவம் அவங்களுக்கு யாரும் இல்லை, எவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இப்போ சொல்லிடுறீங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் யாரையும் கூப்பிடல, எங்கள் வீட்லேயும் எங்கள் குடும்பத்தையும் கூப்பிடல, எங்கள் ஹஸ்பண்ட் குடும்பத்துலேயும் கூப்பிடல, எங்கள் ஹஸ்பண்டும் வரல. நேரம் வடப்பள்ளி கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டோம். மறுநாள் ஃபோன் பண்ணுறேன், அம்மா என்னம்மா பண்ணுறேன், பாத்திரம் தேய்க்கிறேம்மா அப்படின்ற. அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு என்னோட லைஃப். நான் சொன்னேன் என்னப்பா இது அப்படின்னு. இல்லைம்மா நீங்கள் கற்றுக் கொடுக்கல, அதை நான் கற்றுக் கொடுக்குறேன். ஓ அப்படி. அது வந்து ஒரு வீட்டுக்கு வந்துட்டா என் பொண்டாட்டி என் பொண்ணாயிடுச்சு. அதனால நீங்கள் பாருங்கள் உங்கள் பொண்ணை எப்படியெல்லாம் நான் கொண்டு வருவேன்ட்டேன். ஆனால் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. என்ன தெரியாத என் பொண்ணுக்கு எல்லாம் தெரிய வச்சிருக்கிறாரு. அதனால இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் கூட நிற்க வச்சிருக்காருன்னா உண்மையாக அவரை ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்லா இருக்கணும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நானே இப்படி ஒரு மாமியார் கிடைக்கு மிஸ் பண்ண பார்த்தேன். உண்மையிலே என்ன ஒரு அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. நான் மாமியான்னு கூப்பிடவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அம்மான்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். இப்போ அவங்களுக்கு மரியா பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன தான் சொல்லுவாங்க. அவ்வளோலாம் கிடையாது, நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு மரியா பிடிக்குமா நாஞ்சில பிடிக்குமா? நான் இருந்தால் பிடிக்கும். ஐயா அப்படியா? அதே அப்பா. ஆனா நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 1 டுபாக்கோ, நம்பர் 2 டுபாக்கோ.